ஹலோ காய்ஸ், நீங்கள் இப்போ வந்திருக்கிறது டார்க் தமிழ் கேமிங். இப்போ நம்ம என்ன கேமுக்கு வந்துருக்கோம்? நான் ஃப்ரீ ஃபயருக்கு தான் வந்திருக்கோம். என்னடா நீ ரோப்ளாக்ஸே போட்டிருந்தே இப்போ ஃப்ரீ ஃபயர்லாம் போடுறேன்னு கேட்டிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கும் நிறைய வியூஸ் போகணுன்னு ஆசை தான். அதனால தான் ஃப்ரீ ஃபயரை போட்டிருக்கேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் தான் நிறைய பார்க்குறாங்க ரோப்ளாக்ஸை விட. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் போகணுன்ட்டு தான் இப்போ போட்டுறேன். சரி, இப்போ மேட்ச்குள்ளே போயிடலாம். பாய். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். திருப்பி சொல்லிக்கிறேன். அதுக்கும் சிஎஸ் தான் போடணும். பிஆர்லாம் நம்மளுக்கு ஆடவே வராது. கொஞ்சம் பாட்டு பிளேயர் தான். இப்படியோ பார்த்து ஏதோ ஒன்று பண்ணி சமாளித்து விளையாடுவேன். அதில் தான் நான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம எடுத்தோடனே நம்ம ஷார்ட் கன் மாதிரி தான் எடுப்போம். ஏன்னா அல்த்திப்பிடி பிளேயர் நான். நீங்கள் பாருங்கள் தமிழ் பிளேயர் ஒருத்தர் இருக்கார். தமிழ் பிளேயருக்கு வணக்கம் சொல்லலாம். தமிழ் பிளேயர்லாம் இதோ பாருங்கள். இந்த மாதிரி கிளிச்செலாம் என்னடா கிளிச்சா அதுன்னு பார்க்காதீங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். அதை சும்மா ஹெட்ஷாட் அடிக்க முடியாமல் பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க. ஆஸ்கார் பார்த்து வச்சுக்கிறேன். டும் சோறுங்க, வாங்க. டும் சோறு. இவனை போட்டு தள்ளுறதுக்கே நான் பின்ன வெளில போகிறேன். அங்கே என்னடா ஒருத்தனை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்ல. அதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு எப்படியோ ஜெயிச்சாச்சு. இப்போது செகண்டு மேட்ச்சு என் ஃபேக்ட்ரியில் எடுத்துன்னு வந்து விட்டுருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னு தெரில. என்னடா ஏதோ கன்னெல்லாம் காட்டுறானுங்க. MP5 தான் நம்மளுக்கு எப்போவுமே. ஏதோ பண்ண சொல்கிறானுங்க, அது பண்ணலாம். அதை பண்ணிட்டேன். ஏதோ ஆகுது. ஐயோ, இப்போ ஆர்மர் வாங்க எதுவுமே இல்லை. ஹெல்மெட் மட்டும் வாங்கிக்கலாம். சரி. ஐயோ, என்னடா 20% மேட்ச் ஆகிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஃபோன் தாங்கும் ரொம்ப நேரம். இப்போ போயிட்டு இந்த டும் சவர் தான் வெறுப்பத்தினதான். டும் சவர் போடுறாங்க. என்னடா க்ளூவால் இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்த க்ளூவால் நான் எதுவும் மிஷின் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் சும்மா விளையாடி நம்ம பண்ணுறேன். அதுக்கு இதுக்கு என்னான்ட்டு தெரில எனக்கு. நீங்கள் ஃப்ரீ ஃபயர் பிளேயராக இருந்தீங்கன்னா பாருங்கள். கொஞ்சம் நானும் அடிக்கிறேன், அவன் ஓடினே இருக்கான். படவே மாட்டேங்குது மேலே. வெறுப்பாயிட்டேன். இவனும் ஓடுறான், மேலே ஓடுறான். ஆசானுடா. அப்பா கஷ்டம். போடுறான் ஏறான். இங்கே டும் சவுருங்க. நேற்று போன மேட்ச் இவன் அச்சேன். இந்த மேட்ச் என்ன அடிக்கிறான்ட்ட மாட்டிங்க. பயமாக வேற இது இவனை பார்த்தா. சரிங்க, இப்போல்லாம் டும் சோறு திருப்பூர் பட்டாக்கலாம் இல்லவே இல்லை. பிரெயின் ராட்ஸ்லாம் அழிஞ்சு போச்சு. என்னடா ஏதோ காட்டுது, ஏதோ எலிமினேஷன் ரிப்ளைன்னு காட்டுது. ஏதோ வரோங்க. டும் சோறு கஷ்டம். இப்படி தான் வச்சுருக்கான் போல் நம்மளை. ஐயோ டே எப்படி அடி. அவள் தான் வேலைங்க. செகண்ட் மேட்ச் அவனுக்கு ஜெயிச்சிட்டானுங்க. இப்போ பேக் டு த ஃபார்ம் வர போகிறேன். இப்போ அடுத்த மேட்ச்சு என்னடா பண்ண போகிறோம். அடுத்த மேட்ச்சுன்னு தெரில, எங்கே விட்டுருக்கானுங்கன்னு தெரில. திருப்பி என்னடா காசு வேறு இல்லை. டபுள் பேரல் வாங்கலான்னு பார்த்தேன். MP5 தான் வாங்கணும் போல். இப்போ ஆர்மருக்கு காசு இருக்குது. நான் அவ்வளோவா ஹெல்மெட்டுக்கெல்லாம் காசு கொடுக்க மாட்டேன். ஏன்னா அதை வேஸ்ட்டு தான் எப்படி இருந்தாலும். அதனால் இப்போதைக்கு நம்ம இந்த கன்று எல்லாருக்கும் தெரியும். இந்த கன்று ரொம்ப நல்ல கன்று. இந்த அண்டர் ரேட்டட் கன்லாம் இது ஃபஸ்ட்டு இருக்கும். இது டேமேஜும் போகும். அப்புறம் புல்லட்டு வேறு ஃபாஸ்ட்டாக இதுவாகும், ரீலோட் ஆகும். அதனால் இது நல்ல கன்று தான். ஆனால் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க இந்த கன்று. பாருங்கள், என்ன தான் டேமேஜ் கம்மியாக போனாலும் நல்ல கன்றுங்க இதுங்க. பாருங்கள். இப்போ போட்டு தள்ளுறேங்க அவனை.
நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ சாவான் பாருங்க என்கிட்ட. பேக்லேயே பேக்லேயே ஆமாம் பாருங்க என்ன கொன்னே என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்க. அதுதான் இதுதாங்க லூட் அடிக்கணும்னா இப்படி தான் அடிக்கணும் பார்த்துக்கோங்க. ஐயோ டக்குனோட ஐயோ ஐயோ அடிக்கானுங்க. அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க. சரி அப்போது 3வது மேட்ச் நம்ம அடிச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆச்சு. இந்த மேட்ச்சு பூயா அடிக்கணுமான்னு தெரில எனக்கு. நம்ம அப்படியே பூயா அடிக்கிற மாதிரி விளாட்ணும். அதுக்கு நான் விளாட மாட்டேன் அவ்வளோவா. சும்மா ஏதாவது கிடைக்கிறதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். க்ளூவால் வாங்கிக்கோங்க நல்ல இது. ஆனால் டிஃபென்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுக்கு M4A1 கொடுத்துக்கிறானுங்க. நல்ல கர்ணக்காரனுங்க. ஏன்னா வந்து நான் எப்பவுமே M4A1 தான் எடுப்பேன் லாங் ரேஞ்சுக்கு. AWMலாம் அவ்வளோவா அடிக்க மாட்டேன். ஏன்னா ஒன்ட்டாப்பே வராது எனக்கு. நான் ஃபுல்லாக அழுத்தி பிடிக்கும். இங்கே ஒருத்தன் தலையை காட்டுறான். அச்சா டேமேஜ் போல். இங்கே எவனோ காட்டுது. அதான் போகிறேன். MP5 டே. MP5 எடுத்து இப்போ பொழக்க போகிறோங்க. ஏன் ஐயோ மேலே தான் போயிடலாம். நம்ம பாட்டுக்கு போயிடலாம். ஏன்னா மேலே இருக்கவனுங்களாம் ஈஸியாக எட்டு வைப்பானுங்க. அதான் ஒரு வெறி. இங்கே எவனும் இல்லை. இங்கே ஏதோ காட்டுது இவனுங்க. டும் சவுறு தானே வேறு காணும். ப்ளூவெல்லாம் போட்டேன் இன்னும் காணும் அவனை. இங்கே இல்லைங்க அவன். டும் சவுறு செத்துட்டான் போல அவன். இதோ செத்துட்டான் காட்டுது மேலே. டும் சவுறு காலி ஆகிட்டான். இங்கே இருக்கான் டும் சவுறு. இந்த மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஜோன் வேறு வருது. ஓடிடலாம் அப்படியே. இப்போ இங்கே ஒரு க்ளூவால் போட்டு எங்கே இருக்கான்னு தெரியல. இவனே வச்சிட்டான். இப்போ பாருங்க. இப்போ போட வேண்டாம் அமௌண்ட்டு. என்னையை அடிக்கிறேன் சாவிட. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா மேட்ச்னு நினைக்கிறேன். எதுவும் வாங்க தேவையில்ல. நம்மக்கிட்டே இருக்குது கண்ணு. இது வாங்க தேவை. ஐயோ இது எடுத்துக்கலாம். எப்படா யூஎஸ்பி இருந்துச்சு எனக்கு. இதாங்க இருக்கு. டக்குன்னு அவன் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஓரியன் பவர்லாம் போட்டாலே வெறி ஆகும். அவ்வளோதான் சாவி. ஓரியன் பவராக போடுறேன். சாவி ஃபஸ்ட்டு டூம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டூம்ஸ் டே வருது. யாரெல்லாம் படத்துக்கு போவீங்கன்னு சொல்லுங்கள். அது இவங்க நல்ல வேலை டும் சவுறு கூட சாவலை. நம்ம அப்படியே இங்கே எனிமி இருக்காண்டா பார்த்து அடிங்கடா அடி. அதை பண்ணுறாரு அவெஞ்சிடா. அதை காட்டுது மேலே ராய்ஸ் தான் எலிமினேட்டு விட்ரான்னு காட்டு. இதோ அவங்க சாவரம் ஒருத்தன். என்னடா 1v2 டே பார்த்துடுறா. இங்கே போகிறான் நிற்கிறான். சரி பார்த்துடா. எனக்கு இதெல்லாம் எமோஜிலாம் அனுப்புகிறேன்டா. வேறு MP5 வச்சுருக்கான். ஆனால் இப்போ லெவலை ஏற்றலை. MP5 மேட்ச் லெவல் கொண்டு வரல. பார்த்துடா அடிக்கலாம். அவன் சொல்ல வரணும். ஜாலி நினைவு அவெல்லாம் முச்சே விட்டானுங்க. இவனெல்லாம் எதுக்கு தான் இந்த இதில் சேர்த்தானுன்னு தெரியல. நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்ம ஆடுற கேமில் தாங்க பாட்டு பசங்க வரானுங்க நிறைய பேர். நானே ஒரு பாட்டு பையன் தான். சொல்கிறேன் தப்பாத்துக்காதீங்க. இன்னும் MP5 M4A1 எடுத்துக்கலாம். ஆர்மல்ஸு இது நல்லது. இந்த மேட்ச்சில் அவனுங்களை சதுர விட்றோம் சொல்லப்போனால். இப்போ என்கிட்ட வந்து எவனாலையும் வர முடியாது. அழுத்தி புலி
அழுத்திப்பொடி மண்ணை நான் வைப்பேன். அழுத்திப்பொடி. ஐயோ கடைசி மேட்ச் வேறு நாங்கள் வந்து ஒரு அடி அடிச்சோம் அவங்க வழி. வெட்டி போடுது ரெட்டு கலரில் காட்டுது பார்த்தீங்களா. பரவாயில்ல, அவன் எப்படியும் அவன் தான் நாக் பண்ணான். நம்ம சும்மா வச்சு டேமேஜ் ஆகிடுது. நான் என்னடா அது போகுது இல்லைண்ணா. எவனுமே வரல, நம்ம எப்படி போயிடலாம் பார்க்கலாம். எவனா இருக்கான்? நான் எவனுமே இல்லை. இந்த சைடு நிறைய பேர் இருப்பானுங்க. இந்த செவரு சைடு இப்போ யாரையுமே காணும். இந்த சைடு தான் நிறைய பேர் வருவானுங்க. அடி எடுத்து வராங்க. டும் சோறு அவன் அடிப்பான். அவனை தான் டும் சோறு தான் சாக போகிறான் நம்மளுக்கு. இப்போ அவன் வந்தோடனே நம்ம அடிக்க போகிறோம். டேமேஜ் நான் அடிக்கிறேன், கில் எத்தனை போகிறேன். அவ்வளோதான் கடைசி இல்லையா. அந்த சாவில் ஒருத்தன் எங்கே இருக்கான்? கடைசி ஒருத்தன் தான். அவனை முடிச்சு விட்டா கேமு கொஞ்சம் மேட்ச் முடிஞ்சிடும். சீக்கிரம் சாப்பிடா. என்னடா இருக்கேடு போடு. அவ்வளோதான் மேட்ச்சு முத்தம் பூயா. இது வரைக்கும் பார்த்துன்னு இருந்தவங்க ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க. பாருங்கள் அமௌண்ட்டை போட்டுனே அவன் பாட்டுக்கு. நான் கொஞ்ச நேரம் ஆடின்னு இருந்தேன் சொன்னதில் தான் இப்போ பிளாட்டினம் 3 வந்துருக்கேன். நான் போன சீசனுக்குலாம் மாஸ்டர் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்துனே வாங்க என் சேனலில். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.